விஜய் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்கிறது. அதிமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 4 பேரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். அதிமுக இன்றைய எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக சார்பில் தற்போது தம்பிதுரை, தர்மர், தனபால், இன்பதுரை ஆகிய 4 ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்கிறார்கள். இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அதற்கான காரணம் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து வாதிப்பதற்காக இந்த அனைத்து எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துகின்றார். முதலமைச்சர் விஜய் தலைமையிலே இன்று மாலை 3 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுக்கும், அதாவது நாடாளுமன்ற மற்றும் ராஜ்யசபா 2 வகையான எம்பிக்களுக்கும் இந்த அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக, அதிமுக, மதிமுக, அதே போல IUML, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே அதிமுக ஒரு பிரதான கட்சியாக பார்க்கப்படுகின்றது. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுகவில் 4 எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெற கூட்டத்தில் அதிமுக எம்பிக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தை பொறுத்தவரையில 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் பாஜகவினுடைய கூட்டணியில இருக்கிறார்கள், அது ஒரு காரணம். அதே போல தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கையை தாவேகா ஏற்கவில்லை. ஆனால் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்திற்காக கூட்டப்படும் கூட்டம். எனவே இதுல தேவையான அந்த கலந்து கொள்வதற்கு தேவையான அவசியம் இல்லை என்று அதிமுக கருதுவதாக தகவல் கிடைக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும், எனவே மற்ற கட்சிகள், அதாவது தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.